ப்ரோ கபடி சீசன் லெவல்ல நேத்து நம்ம தமிழ் தலாஸ் டீம் அவங்களோட கடைசி போட்டிய புனேரி பல்டன் டீமுக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே மோசமா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உண்ம. இந்த சீசன்ல இதுதான் நம்ம டீமுக்கு லாஸ்ட் போட்டி. இந்த சீசன் நம்ம நெனச்ச எதுவுமே ஒழுங்கா நடக்கல. ரொம்பவே மோசமா ப்ளே பண்ணிட்டு இருந்த தமிழ் தலைவாஸ், இந்த கடைசி போட்டியாவது நம்ம ஃபேன்ஸுக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி, வின் பண்ணி இந்த சீசன ஓரளவுக்கு நல்லா முடிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நெனச்சு இந்த மேட்ச பார்க்க போனோம். இதே மாரி தான் சீசன் 10 நடந்தது. ஒட்டுமொத்த சீசனும் ரொம்பவே மோசமா ப்ளே பண்ணாங்க. பட் அந்த கடைசி போட்டியாவது ஏதோ ரசிகர்களுக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி ஒரு நல்ல வின் எடுத்து குடுத்தாங்க. அதே மாரி இந்த மேட்ச்லயும் நடக்கும்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்தா, தமிழ் தலாஸ் டீம் நம்மள நல்லா வச்சு செஞ்சு விட்டாய்ங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இத்தன நாள் தமிழ் தலாஸ் டீம் மேட்ச்ச தான் நம்ம வெறுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கபடியே வெறுக்க வைக்கிற மாரி மொத 10 நிமிஷம் அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த புன்னேரி பல்டன் டீமுக்கு ஆரியவர்தன் ஒருத்தர் வந்தாரு. அவரு மொத 10 நிமிஷத்துல நம்ம டீம வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாரு. மொத 10 நிமிஷத்துலயே 9 பாயிண்ட் எடுத்துட்டாரு. அண்ட் தமிழ் தலாஸ் டீம் மொத 10 நிமிஷத்துக்குள்ளேயே 2 டைம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம டீமோட தலையெழுத்து என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த மேட்ச் எப்படி நாசமா போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச பார்க்காமலும் இருக்க முடியல. ஏன்னா இத விட்டா இதுக்கப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு தான் நம்ம டீம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டேய் ஏதா கொஞ்சமாவது நல்லா விளையாடுங்கடா. ரொம்ப கேவலமா தோக்காதீங்கடா. ஏதோ டீசென்ட்டாவது தோத்து போங்கடா அப்படிங்கிற மாரி நம்ம மைண்ட் செட் வந்துடுச்சு. அண்ட் தமிழ் தலாஸ் டீமும் அந்த மேட்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மொதல் 10 நிமிஷம் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் அடுத்த 10 நிமிஷம் அதிகமான பாயிண்ட்ஸையும் கொடுக்கல. அண்ட் இவங்களும் அதிகமாக எடுக்கல. ஈக்குவலாக 2 டீமும் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் 20 நிமிஷமே தமிழ் தலாஸ் டீம் ஓரளவுக்கு நல்லாவே ஃபைட் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக புனேரி பல்டன் டீமுக்கு ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக கொடுத்தாங்க. பட் எங்கே பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்த மேட்ச்சில் நம்மக்கிட்ட இருந்து அதிகமான ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலை. ஸோ அது இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அண்ட் அதே சமயம் நம்ம டீம் மொதல் 10 நிமிஷத்துலேயே எக்கச்சக்கமான பாயிண்ட்டை தூக்கி வாரி வழங்கியாச்சு புனேரி பல்டன் டீமுக்கு. அண்ட் அவங்க மொதல் 10 நிமிஷத்துலேயே ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதை பீட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான மல்டிபிள் ரைட் பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. பட் நம்ம டீம் எடுக்க மாட்டேங்காங்க. ஆப்போசிட் டீமுக்கு தான் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எடுக்கக்கூடிய பிளேயர்ஸும் இந்த டீமில் கிடையாது. மொயின் சஃபாகின்னு ஒருத்தர் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அவர் எதுக்கு இந்த மேட்ச்சில் வெளியே உட்கார வச்சாங்கன்னு தெரியல. தமிழ் தலாஸ் டீமுக்கு வேறு வழி இல்லாமல் இன்னமும் இந்த மேட்ச்சில் சச்சின் தன்வர் அண்ட் நம்ம சாய் பிரசாத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க. சச்சின் கூட ஓகே இந்த மேட்ச்சில் ஒரு 5 பாயிண்ட் எடுத்தார். அதுவும் எத்தனை பல ரைடுக்கு போய் பல விதமாக அவுட் ஆகி தான் அந்த 5 பாயிண்ட் எடுத்தார். சாய் பிரசாத் பக்கம் வந்தோன்னா அவரெல்லாம் ரொம்ப 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 மோசமாக விளையாண்டாருங்க. ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கல. அதாவது அந்த கடைசி 1 மினிட்ல அவங்கள ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டாங்க வச்சுக்கோப்பான்னு. இந்த 2 ரேடர்ஸையே தமிழ் தலாஸ் டீம் நம்பி இருந்தாங்க. இந்த 2 பிளேயரும் மோசமாக விளையாடுறாங்கன்னு தெரியுது. பட் இவங்களை மாற்றுறதுக்கு நம்ம டீம் கிட்ட வேறு பிளேயர்ஸும் கிடையாது பெஞ்சில். சௌரவ் பக்ரா இருக்காரு. பட் அவரை உள்ளே இறக்கி விட்டால் இவங்களுக்கு மேலே அவர் ப்ரே பண்ணுறாரு. ஸோ இந்த சீசனில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதில் மொதல் விஷயம் இனிமேல் 18 பிளேயர்ஸை மட்டும் எடுத்து வைக்காதீங்க. தயவு செஞ்சு மினிமம் ஒரு 22லேருந்து 23 பிளேயர்ஸாவது நீங்கள் எடுங்க. ஏன்னா இன்ஜுரி அப்படிங்கிறது எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு வரும் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. இத்தனை சீசன் ஒரு பெரிய பிளேயருக்கு மட்டும்தான் இன்ஜுரி வந்தது. இந்த டைமும் சச்சினுக்கு வந்தால் பரவாயில்ல, மற்ற பிளேயர்ஸ் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் சச்சினுக்கு மட்டும் வராமல் ஏதோ கொரோனா வைரஸ் மாதிரி டீமில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பிளேயருக்கு வந்துட்டு. ஸோ அதனால் ஒரே ஒரு பிளேயருக்கு கொண்டு போய் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை திணிச்சு அவரை நம்பி மீதி ஒரு கொஞ்சம் டீமை மட்டும் எடுக்காமல் 23 பிளேயர்ஸையுமே நம்பி எடுக்கிற மாதிரி ஒரு டீமை எடுக்கணும். இந்த மாதிரி 18 பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு இன்ஜுரியான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நமக்கு உள்ளே வருவாங்க. நம்ம அந்த பிளேயர்ஸையுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்களும் பெரிய லெவலில் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் இன்னமும் நிறையவே இருக்கும். இன்னும் இந்த இடத்துக்கு வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். பட் நம்ம டீமு வேறு வழி இல்லாமல் உள்ளே எடுத்து போட்டுருவாங்க. அண்ட் அவங்களும் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணாமல் இன்னும் ப்ரோ கபடி மாதிரியான ஒரு லெவலுக்கு செட் ஆகாமல் இங்கே வந்து ப்ளே பண்ண வேண்டிய ஒரு நிலமை வருது. அண்ட் கொஞ்சம் ப்ரெஷர்லேயும் அவங்க மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல அப்பப்போ பேக்கப்புக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர நீங்கள் மெயின் 7ல் இறக்குறதுக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் செட்டே ஆகாது. அதுக்கு நீங்கள் முன்னாடியே ஆப்ஷன்லாம் நீங்கள் தரமான பிளேயர்ஸை ஸ்கவுட்டிங் மூலமாக எடுத்துகிட்டு வந்து அவங்கள ப்ராப்பராக நீங்கள் முதல் சமயத்துலேருந்து அதாவது ட்ரைனிங் செக்ஷன்லேருந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் அந்த டீம் அப்படிங்கிறது உருப்பிடும். இந்த டைமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சமாளிச்சிட்டோம். பட் அதே சமயம் இந்த டைம் நம்ம சச்சின் எடுக்காமல் மற்றபடி இந்த கொஞ்சம் நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்கன்னா மேபி இன்னமும் தமிழ் தலாஸ் டீம் பெட்டராக ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இறக்குறதுக்கு இங்கே பிளேயர்ஸே கிடையாது. இருக்கிற அந்த 3 பிளேயர்ஸை மாற்றி மாற்றி இறக்கி விடுறாங்க. ஸோ இங்கே இன்ஜுரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது. ஓரளவுக்கு நம்ம டீம் நிறைய பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு டீமுக்கு பேசிக்கான விஷயமா அந்த 22 பிளேயர்ஸ்லேருந்து 25 பிளேயர்ஸ் 25 கூட வேண்டாம், அது ரொம்ப அதிகம்னு வச்சுக்கலாம். ஒரு 23வது எடுத்து வைங்க.
அண்ட் அதே சமயம் டிஃபெண்டரோ அண்ட் நம்ம ரைடரோ யாரா இருந்தாலுமே சரி, நீங்க ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் குடுக்க வேணாம். 1,50,00,000 கோடியே ரொம்ப அதிகம். அத தாண்டி போறதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ நம்ம டீமோட சிஇஓ மனசு வச்சா தான் இதெல்லாம் மாத்த முடியும். ஸோ இந்த சீசன் உள்ளேயே இருந்து மேட்ச் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போவாவது அவருக்கு அறிவு வரும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்கவுட்டிங்ல நிறையவே கான்சன்ட்ரேஷன் அவங்க செலுத்தணும். ஏன்னா புனேரி பல்டன் டீம் இப்படி பண்ணி தான் ஒரு பக்காவான டீம இப்போ உள்ள விளையாட வச்சிருக்காங்க. இந்த சீசன் அடி வாங்கிடுச்சு. பட் அவங்க பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாய்ங்க. கிட்டத்தட்ட தமிழ் தலாஸ் டீமும் அந்த புனேரி பல்டன் டீமோட ஃபார்முலா யூஸ் பண்ண மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரே பிளேயருக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் குடுக்காம, ஐ மீன் அந்த ரைடர்ஸ்க்கு குடுக்காம டிஃபென்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு, ரைடர்ஸ்ல அவங்களே செதுக்குன பிளேயர்ஸ உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அஸ்லாம் இனாம்தார், மோஹித் கோயத், ஆகாஷ் ஷிண்டே, பங்கஜ் மொஹிதீன்னு. ஸோ இப்படி ஒரு டீம செதுக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளேயர்ஸ அவங்க ஆப்ஷன்லயும் எடுத்தாங்க. அதாவது அதிக அமௌண்ட் கொடுத்து ஷார்துல் எடுத்தாங்க. அண்ட் இந்த சீசன் அஜித்தையுமே கம்மியான விலைக்கு தான் எடுத்தாங்க. ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தது. பட் அவங்க பக்காவா பிளான் பண்ணி ஆப்ஷன்லயும் ஒர்க் பண்ணாங்க அண்ட் ஸ்கவுட்டிங்லயும் ஒர்க் பண்ணாங்க. பட் தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ஷன்ல போய் பவன் ஷெராவத்துக்கு 2,50,00,000 கோடி குடுக்குறது, சச்சினுக்கு 2,15,00,000 கோடி குடுக்குறதுன்னு சொல்லி, ஸ்கவுட்டிங்ல ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷன செலுத்தாம, ஆப்ஷன்ல மிகப்பெரிய பிளேயருக்கு கான்சன்ட்ரேஷன செலுத்தி இந்த சீசன நாசமாக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த சீசன் இல்ல, இதுக்கு முன்னாடி பல சீசன் இப்படி தான் இருந்தது. ஸோ இத பத்தி டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல பேசலாம். உங்க ஒப்பீனியன் என்ன? வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.